சில்வருக்கான ஸ்கோப் வந்து கோல்டுக்காவது ஓரளவுக்கு இருக்குது. பட் சில்வருக்கு வந்து எந்த விதமான பெரிய அளவில் ஏற்றம் உங்களை பொறுத்த மட்டும் அது ஏறும்போது நல்ல விலை வந்ததுன்னா விற்கிறதுக்கு தாராளமாக விற்கலாம். அப்படிதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நான் படித்த வரைக்கும் இன்றைய தகவல் என்னன்னாக்கா, தொடர்ந்து தங்கத்தை விற்கக்கூடிய நாடுகள் 2 நாடுகள், டர்க்கி, ரஷ்யா. 2 பேருமே வந்து தங்களுடைய தேவைகளுக்காக விற்கிறாங்க. டர்க்கியை பொறுத்த மட்டும் அவங்க நிறைய கரன்சியை வந்து இது வழியாக மேனேஜ் பண்ணுறாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பற்றாக்குறையை மேனேஜ் பண்ணுறதுக்கே இதை பயன்படுது. ஸோ அந்த வகையில் ரஷ்யா தன்னுடைய பட்ஜெட் பற்றாக்குறைக்கே தங்கத்தை விற்கிறாங்கனாக்கா, இப்போ இன்றைக்கி அவங்க பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் தங்கத்தை அதிகமாக விற்க வேண்டியது. அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, ரஷ்யாவுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னாக்கா, இப்போது கச்சா எண்ணெயோடைய விலை வந்து பெரிய அளவில் சரிவை நோக்கி பார்த்துருக்கோம். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா 10% வருது. அவங்களுடைய மார்ஜின் வந்து இப்போது ஏற்கனவே ஒரு மாதமாக நல்லா தேவர் வெரி மச் ஹாப்பி வித் தட். ஸோ ஆயில் ப்ரைஸ் கீழே போனால் இன்னும் அதிகம் கோல்டு விற்கணும். இன்னும் கோல்டு, ஏன்னா சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு வாலட்டைல் ட்ரேடிங் நம்ம பார்க்க முடிய காலகட்டத்தில் தான் இருக்கும்.